வணக்கம், வெல்கம், குட் மார்னிங் சகோதரர்களே, தம்பிமார்களே, சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் உங்கள் அண்ணன் ராஜா, ஸ்கைஃப்ளை ஓவர்சீஸ்க்காக பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா ரஷ்யா, அதாவது இப்போ ரஷ்யாவில் இப்போ எங்களுக்கும் வேக்கன்சி வருது. விசாவில் அனுப்புகிறோம், அப்புறம் விசா அடித்து அனுப்புகிறோம். சிலவங்க எம்ப்ளாய்மெண்ட் விசா அடித்து போகிறாங்க. இப்படிலாம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஸ்டூடெண்ட் விசா அப்படின்னு போகிறவங்க அந்த பேக்கேஜ் இது. அதாவது நம்ம ஸ்டூடெண்ட் விசா போகிறவங்க இப்போ இந்த இதெல்லாம் வந்து 1 இயருக்கு கிடைக்கும். அது ஒன்லி லாங்குவேஜ் கோர்ஸ் பண்ணுறதுக்கு. 1 இயர் கோர்ஸில் போயிட்டு நம்ம டிகிரியோ போஸ்ட் கிராஜுவேட்டோ இதில் போக முடியாது. இது நமக்கு அங்கே லீகலாக போகணும், லீகலாக நம்ம 1 இயர் ஸ்டே பண்ணணும், அது வேலையும் பார்த்துக்கணும். ப்ளஸ் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பிஸ்னஸோ இல்லை இன்னும் ஃபர்தராக ஏதோ நீங்கள் நினச்சதை சாதிக்கணும், லீகலாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க தான் ஸ்டூடெண்ட்டாக போவாங்க. இப்போ நிறைய இடத்துல பாருங்கள், ஸ்டடி கம் ஒர்க் அப்படின்னுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் ஸ்டடியே பண்ணுறதில்ல, அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஒரு சேஃபான ஒரு வழி வேணும், லீகலாக வேணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. இப்போது ரஷ்யாவுக்கு யாராவது, இது மேல் ஃபீமேல் யார் வேணாலும் இது பொருந்தும். அப்படிதான் அது வேலைக்கு போகிறாங்க, இல்லை அங்கே யாரோ இருக்காங்க அவங்கள நாங்கள் பார்க்கணும், பட் லீகலாக இருக்கணும், விசிட்டில் போனால் டிபோர்டேஷன் ஆகுங்கிற மாதிரி பயம் உள்ளவங்க லீகலாக போகணும், ஸ்டூடெண்ட் விசானாலும் பரவாயில்லங்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது என்னன்னு நமக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ ரஷ்யா உங்களுக்கு தெரியும். இங்கே இப்போது நாங்கள் சொல்கிறது இந்த இப்போ யாராவது பெரிய பெரிய படிப்பு போகணும். இப்போ எம்பிபிஎஸ்க்குலாம் பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே எத்தனையோ யூனிவர்சிட்டி இருக்குது. எம்பிபிஎஸ்க்கு நிறைய, போஸ்ட் கிராஜுவேட், நார்மல் கிராஜுவேட்டுக்கு ரஷ்யா வந்து நல்ல ஒரு பெஸ்ட் பிளேஸ். ஏன்னா இந்தியாவோட நேச நாடு, நட்பு நாடு. அதனால நிறைய சலுகைகள் இருக்கு, நிறைய மதிக்கிறாங்க, படிக்க போறாங்க, படிச்சுட்டு அங்கே நிறைய பேர் அங்குள்ள பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அது நிறைய இருக்கு. அப்புறம் அப்படியே செட்டில் ஆகிறவங்க உண்டாங்க. ஸோ இதில் 1 இயருக்கு, அதாவது லாங்குவேஜ் கோர்ஸ்ங்கிற மாதிரி ஒரு பாதையில் நம்ம உள்ளே போகலாம். 1 இயர் லீகல் ஸ்டடி கம் ஒர்க். அப்போது இங்கே நம்ம இதுக்கு வந்து ஐஎல்டிஎஸ் தேவையில்லை. ஓகே, நார்மலாக இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா 10th அல்லது +2, 10th அல்லது +2 முடித்த பிறகு மேக்ஸிமம் 10 to 15 வருஷம் கேப் இருந்தாலே போதும். அதான் மேலே சொல்லியிருக்கு, ஹியூஜ் ஹேப் அக்செப்டட் அப்படின்னா. ஹியூஜ்னா அதுக்காக ரொம்ப இல்லை. அதாவது இப்போ படித்து முடித்த பசங்களாக இருக்கட்டும், நான் போகிறேன்னாலும் ஓகே, நான் டிகிரி இன்னும் முடிக்கலை, நான் +2 வச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னாலும், அதுக்கப்புறம் இவ்வளோ கேப் இருந்தாலும் ஓகே, உடனே இம்மீடியட்னாலும் ஓகே. அதாவது மேக்ஸிமம் கேப் உள்ளவங்க போகலாம். உதாரணத்துக்கு 10th +2 எப்பவுமே முடிச்சிருப்பாங்க, இப்போ அவங்க வயசு 30 ஆயிருக்கும் இல்லையா? அப்போ வயசை கணக்கு பண்ணி பார்த்தா அவங்க போகலாம். அதனால எப்போ 10th +2 முடிச்சாங்களோ அதுலேருந்து ஒரு 10-12 வருஷம் அப்படி ஆச்சுன்னா அவங்களுக்கு இந்த விசா கிடைச்சிடும். அப்புறமா போய்க்கலாம். இறங்கணுன்னா அங்கே வேலை தேடி தரக்கு ஆள் இருக்கு. ஓகே, நிறைய வேலை இருக்கு. ஸ்டூடெண்ட் விசானாலே போதும், வேலிடிட்டி இருக்கா, ரைட், யார் வேணாலும் வேலை செய்யலாம். ஒரு 50 ரூபா அனுப்புகிறாங்க. அப்போ இந்த கோர்ஸ்னா இது வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்கிறது, சாரி ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ்க்குள்ளது. அப்போது வாரத்துக்கு ஒரு கிளாஸ், அதுவும் 1 மணி நேரம் அட்டன் பண்ணாலே போதும். ஓகே, அது என்ன டைமிங்கோ அவங்க சொல்லுவாங்க, அதை கணக்கு பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போகிறோம். நம்ம ப்ரைவேட் அக்காமடேஷன் நாம தான் எடுக்கிறோம், செலவு நாம தான் பார்த்துக்கிறோம். அதாவது அங்கே வேலை செஞ்சு ரூமுக்கு வாடகையும் கட்டிக்கிறோம், ஷேரிங் ரூம் நிறைய இருக்குது, பெட் சிஸ்டம். அப்புறம் சாப்பாடு நம்ம அதை பார்த்துக்கிறோம், வீட்டுக்கும் பணம் அனுப்பிக்கிறோம். அப்படி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம படிப்பு தகுந்த மாதிரி நல்ல வேலையும் தேடிக்கலாம். ஓகே, நம்ம நினச்ச நேரம் வேலையை மாறிக்கலாம். ஏன்னா இந்த விசா நம்ம ஓன் சொந்த விசா. எங்கேயாவது 2 மாதம் வேலை பார்க்குறோம், அது பிடிக்கலையா வேறு இடத்துல வேலை பார்க்குறோம், அது பிடிக்கலையா வேறு இடத்துல வேலை பார்க்குறோம். அப்படியே இருந்துக்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது ஸ்டூடெண்ட் விசா, அங்கே லீகலாக இருக்கனால டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா வேறு ஏதாவது கோர்ஸ், இந்த லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்கிறதுனால நல்ல சம்பளத்தை பிடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் இந்த மாதிரி விசாவில் போனவங்க கொஞ்ச நாள்லேயே, அதாவது இந்த 1 இயர் கோர்ஸ் முடியணும், அப்போ தான் எம்ப்ளாய்மெண்ட்டாக வேறு கம்பெனியில் மாற்றி அடிப்பாங்க. ஓகே, இல்லைன்னா அவங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு வந்துட்டு திருப்பி போகணும். அப்படி பார்த்தா 80,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு ஸ்டடி கம் ஒர்க் இந்த 1 இயர் லீகல், அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த பேக்கேஜுக்கு 3 lakhs இன்க்ளூடிங் ஆல். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போக முடியாது.
இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு இன்விடேஷன் லெட்டர் வேணும், எம்பாசி ஃபீஸை கொடுத்து 1 வருஷத்துக்குள்ள லாங்குவேஜ் கோர்ஸ்க்குள்ள ஃபீஸு, கேரண்டி லெட்டர், ப்ளஸ் அங்கே இது இவங்க வந்து இங்கேருந்து போகும்போது 3 மாத விசா தான் அடிப்பாங்க. ஸ்டூடெண்ட் விசாலே 3 மாதத்துக்குள்ளது. அங்கே இறங்கி விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், அது ஒரு 9 மாதத்துக்கு. ஓகே, அப்புறம் ப்ளஸ் இந்த இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம இங்கேருந்து டிக்கெட் 1 வே டிக்கெட்டும் போட்டு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து அங்கே இறக்கிறோம். அங்கே இறங்கின பிறகு தங்குறதுக்குள்ளே நம்ம ஹோட்டல் புக்கிங்லாம் கொடுத்துருவோம். புக்கிங் பண்ண வேண்டிய தேவையில்லை, நான் பண்ணி கொடுத்தா அங்கே இறங்கின பிறகு தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஷோ மணி ஒரு பெரிய அமௌண்ட் வச்சுக்கணும், ஒரு $1000 வச்சுருக்கோம். கீழே நான் சொல்லியிருக்கேன் இந்த ப்ராசஸ் எப்படின்னு. 2 to 3 வீக்ஸ் ப்ராசஸ் டைம். கேப் வந்து 10 to 15 வருஷம் இருக்கலாம். மேல் ஃபீமேல் இதுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள். மினிமம் 10th பாஸ் 12th பாஸ் இருக்கணும். ஓகே, இந்த விசா இந்த விசா பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டடி விசாவில் போயிட்டோம், 1 இயருக்கு நமக்கு லீகல். அதாவது இங்கிருந்து போகும்போது 3 மாதம், அங்கே இறங்கின பிறகு எக்ஸ்டென்ஷன் ஒரு 9 மாதம். அங்கே எக்ஸ்டென்ஷன் எப்படி கிடைக்குதுன்னா, இங்கிருந்து நம்ம அங்கே இறங்கின உடனே அங்கே பயோமெட்ரிக் முடிக்கணும். இப்படிதான் அங்கே மெடிக்கல், அது பயோமெட்ரிக் முடிச்சிடணும். முடிச்சுட்டு இன்சூரன்ஸ் போட்டு 1 இயர்க்குள்ள இன்சூரன்ஸ் போட்டு அங்கே விசாரிக்கணும். ஓகே, இதுக்கு அந்த ஷோ மணி உதவும். ஓகே, அப்போது இங்கிருந்து போகும்போது 3 மாதம் ஸ்டாம்ப் பண்ணி போவோம் விசா. எக்ஸ்டென்ஷன் அங்கே போய் அப்போ அங்கே போன பிறகு அங்கே உள்ள மெடிக்கல் ஃபார்மாலிட்டி முடித்த பிறகு அங்கே 9 மாதத்துக்கு அடிப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் அடித்து தந்துடுவோம், கவலைப்படாதீங்க. அதுக்குள்ளே அங்கே இறங்கினோடனே உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்குது. சரியா? அப்போது யூ கேன் ஸ்டடி அண்ட் அட்டெண்ட் த கிளாஸ் வீக்லி ஒன் டே 1 hour. ஆமாம், 1 hour தான் அந்த கிளாஸ். அதை நம்ம எப்படின்னு ஷெடியூல் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு வேலைகளை பற்றி கவலை கிடையாது, நிறைய வேலை இருக்குது. இப்போ விசிட் விசா போனாலே வேலை செய்கிறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் விசா போனால் இட்ஸ் லீகல், வேலை செய்யலாம். ஓகே, அது ஸ்டடி கம் ஒர்க் விசா தான். ஓகே, சரி. அது என்னென்ன மாதிரி வேலை கிடைக்கும்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி. முதல்ல எப்படி போனாலும் அந்த நாடுகள்லாம் ரஷ்யன் லாங்குவேஜ் பேசினா ரொம்ப ப்ரிஃபரன்ஸ், எங்கே போனாலும் வேலை இருக்கும். நம்ம லாங்குவேஜ் வச்சுட்டு அங்கே போய் பேசி கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணி அது கஷ்டம். ஃபஸ்ட்டு கேட்பேன், உனக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியுமா, இல்லைன்னா இங்கிலீஷ் தெரியுமா, இதை வச்சு தான் அங்கே ஓட்ட முடியும். ஸோ பார்த்துங்க, இங்கே இந்த 1 year அங்கே சப்போஸ் முடிச்சிட்டோம்னா நீங்கள் உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சுன்னா பெரிய பெரிய வேலைக்கு மாறிக்கலாம் இல்லையா? இது வந்து 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, 5 years. அதாவது ஸ்டடி விசா போனால் மேற்கொண்டு, அதாவது நீங்கள் சப்போஸ் வேறு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஓகே, இல்லைன்னா வேறு வேலை கிடைச்சாச்சுன்னா அங்கே எம்ப்ளாய்மெண்ட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இனிஷியலாக விசிட் விசாலையோ இ விசாலையோ இல்லை பிஸ்னஸ் விசாலையோ இந்த மாதிரி நம்ம அங்கே போயிட்டு நான் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறவங்க இது ஓகே. சிலவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, நாங்கள் இதிலே போகிறோம், நாங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கையில் இருக்க காசை வச்சுக்கிட்டு நாங்களே ரூமும் சாப்பாடும் பார்த்துட்டு நல்ல வேலை தேடிக்குவோம், இல்லைன்னா எங்களுக்கு ரிலேஷன் இருக்காங்க, இல்லைன்னா நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இல்லைன்னா அந்த நாட்டில் போயிட்டு அங்கேருந்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோங்கிறதுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஓகே, இதான் நான் ஏற்கனவே இதுக்கு பேக்கேஜ் வந்து இன்க்ளூடிங் 3 lakhs சொல்லியிருக்கேன்னா, இதுக்கு அல்லாமல் நீங்கள் ஷோ மணி 1000 கையில் வச்சுக்கணும். ஓகேவா? அங்கே போய் இறங்கினோடனே இந்த மெடிக்கல் பயோமெட்ரிக்கு அதுக்கு ஒரு 200 ஆகும். அது இந்த ஷோ மணியை வச்சு நீங்கள் எல்லாம் சரி பண்ணிக்கலாம். $1000 கையில் வச்சுருந்தீங்கன்னா அங்கே இறங்கி அந்த ரூமுக்கு 1 மாதத்துக்கு கட்டிக்கிறது, சாப்பாட்டுக்கு கையில் வச்சுக்கிறது, பயோமெட்ரிக் ஒரு $200 செலவு பண்ணுறது எல்லாம் இதில் அடங்கும். அந்த 1 month ஒரு வாரத்துக்கு 1 week to 10 days ஜாபில் உட்காந்துடலாம். எனி ஜாப் புரியுங்களா? ஆமாம், நமக்கு டெய்லி நம்ம இந்தியன் ருபீஸில் ஒரு $2000 கிடைக்குதுன்னா போதும், தாராளமாக உட்காந்துக்கலாம். அப்புறம் மெதுவாக பார்த்துக்கலாம். ஸோ இதை பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே. எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ், எனக்கு வெளியே இருந்து வேலை கொடுக்குறவங்க ஒரு நம்பிக்கையான சோர்ஸ், அந்த மாதிரி ஆட்கிட்ட தான் நாங்கள் இந்த வேலைகளை கொடுக்குறோம். உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேக்கன்சியில் உங்களுக்கு ஏதாவது சொல்கிறேன். எது பிடிச்சிருந்தோ அதுக்கு கால் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கீழே நம்பர்லேருந்து தெளிவு பண்ணிக்கோங்க. நன்றி. சில நேரத்தில் முக்கியமான நண்பர்கள் சொல்கிறேன், என் நம்பர் வந்து அடித்தா சுவிட்ச் ஆஃப் ஆகுது சார், சுவிட்ச் ஆஃப் ஆகுது. பிஸ்னஸ்காரங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதே கிடையாது. ஒரு சில இடங்கள்ல இருந்துச்சுன்னா நெட்வொர்க் இல்லைன்னா, அது நெட்வொர்க் இல்லைன்னு முன்னாடி இப்போ சொல்கிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாகவே சுவிட்ச் ஆஃப்னு காட்டுது. கரெக்டாக நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதில்ல. அதனால் அப்படி இருக்க டைமில் வாட்ஸ்அப்லையாவது வாய்ஸ் போட்டுருங்க, வாட்ஸ்அப் கால் வந்துடும் இல்லையா, வாய்ஸாக போட்டுருங்க. கொஞ்சம் அங்கங்கே கவரேஜ் கிடைக்கிற டைமில் நாங்கள் ரீச் ஆயிடுவோம், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.